பங்காளி வர்றேன்டியே. மக்களே வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராகி த ரசிகா. ராகினா என் பேர் ராகுலன். ஸோ ராகி ரசிகானா எல்லாத்தையும் ரசிக்கிறது. எதை ரசிக்கிறது? எல்லாத்தையுமே ரசிக்கிறது. ஸோ அதனால தான் இப்படி ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஃபிலிம்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, ஒரு ஹாபியாக பண்ணலான்னு. ரொம்ப நாள் ப்ரொடக்டிவாகவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இது நான் ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இது நல்ல பாசிட்டிவான ஒரு ஸ்டார்ட் தான். ஏன்னா காலையில் எனக்கு தூக்கமே வரல, சீக்கிரமாக முழிப்பு வந்துருச்சு. அதுவே ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு சைன்னு நான் சொல்கிறேன். நம்ம கேமரா செட்டப் பார்க்கணும்ல, எப்படி ஜஸ்ட்டு ஸ்டூலு, அதுக்கப்புறம் என் ஃபோன். இதுதான் இப்போதைக்கு நம்மளோட கேமரா செட்டப். ஸோ நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரியே இந்த வீடியோவில் சேயும் படத்தோட டீசரோட ரியாக்ஷன் அண்ட் நம்மளோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த சேனல் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, சில வருஷங்கள் கழித்து பார்க்கும்போது நான் எவ்வளோ எவால்வ் ஆகியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பீப்புளோட ஒரு கனெக்ட் இருக்கணுன்றதுக்காகவும் தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து பேசுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிவகார்த்திகேயனோட சேயும். அப்பமா ப்ராப்பரா பெரிய மண்ணுக்கட்டாய் போச்சுங்கயா. ஒருத்தன் சிரிச்சுட்டா. பார்த்துட்டேன். நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஐயா மாசி கலரில் பெரிய ராமர் கேட்டப்பா ஃப்ரேம் ஸ்டாப். சிரிச்சுட்டாப்பில் எவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷனு. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஒருத்தர் கூட பார்க்கல. அவசரமாக எடுத்தால் கூட இப்படியே. இட்ஸ் ஓகே. வணக்கம் சார். யோ யார் யாவீங்க? ஆட்டோக்காரி மேலே லேசர் லைட் அடிச்சு ரீல்ஸ் போட்டுருக்காங்கயா. அதான் அரை அடிச்சு அரமணி ஆக்கி விட்டுருக்காங்கயா. நீ போய் திருவிழா கமிட்டி பெரியாமல இல்லை குட்டியா? இந்த அடிக்கிறாங்க பூரா பையனும். டேய் ஐயா இந்திரா, உன்னை எதுக்கு அடிச்சாங்க? என்ன நடந்து கேட்டாங்கய்யா. சொன்னேன், பாய் வாயை குத்திவிட்டாங்கய்யா. ஆமாம், என்ன நடமுன்னு சொன்னேன்? வள்ளி திருமணம்யா. சாமி நாடகத்துக்கு அடிக்கிறான்னா சாமி இல்லைன்றவனா? புரியுது. சாமி ஆடுறவனே அவன் தான்டா. கர்மாத்தூர் நாட்டை தவிர மற்ற எல்லா வேலையும் இருக்காங்கய்யா. ஐயா அவங்களே தான் ஐயா. அவங்க தான் கொட்டடிச்சு பெட்டி தூக்க போறாங்கய்யா. தம்பி அடிச்சு வரானே போட்டவனே பெட்டி கொடாய் வரப்ப எங்கேயும் நிக்க கூடாதப்பா. நல்ல ஒரு வில்லேஜ் வைப். வழியா போறீங்களா? எப்படி தாண்டி போற பாப்பா? அடுத்து போறா. ஒரு வழி தாண்டி போக கூடாது. இழுத்து போறா. ஏடா ஏடா. ஐயா. ஏய், பாரு பாப்பா எல்லாம் உள்ள இருக்கீங்கடா. சந்தோஷ் நாராயண் எல்லாமே அப்படி பட்டாளத்துக்கும் போராட்டத்துக்கும் போய் முருகன் ஆல்ரெடி கடைசி விவசாயில நல்லா பண்ணிருப்பாப்ல. வேலு கம்பு நட்டு ஃப்ரேமே நரம்புதப்பா. நல்ல மியூசிக் லேண்ட் ஆகுதுப்பா. வரமாட்டேன். அந்த பக்கம் ஆளாடா நீ. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. மாயோனே செய்யணும் ரைட். மாயோன்னா கிருஷ்ணா, செய்யணும் முருகன் ரைட்டு.
கேட்டப் நல்லா இருக்குப்பா சிவகார்த்திகேயனுக்கு. வாவ், இந்த சுருட்ட முடி, அந்த அட்டை. பக்காளி வர்றேன்டியே. சிவகுமார் முருகேசன், அக்டோபர் 2026. ஓகே. ஸோ டீசர் வந்து பார்த்தாச்சு. படத்தோட டைட்டில் வந்து சேயம், முருகர் பேர். ரைட், ஒரு ப்ராடக்டை உருவாக்கும் போது அதோட அந்த டைட்டில் வைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக இல்லை, கொஞ்சம் வருஷமாகவே முருகருக்கு நல்ல ஒரு மவுஸ் இருக்குது. ஐ மீன் தமிழ்நாட்டில் அவர் பேரை வந்து டைட்டில் வச்சு இப்படி ஒரு ப்ராடக்ட் உருவாக்குனது. முருகருக்கும் இந்த படத்துக்குள்ளே என்ன சம்மந்தமும் இருக்காது. பட் லைக் ஒரு ரூட்டடான ஒரு நல்ல தைரியமான ஒரு வில்லேஜ் கேரக்டர், சாமி ஆடுற கேரக்டர், அங்கே நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குன்னு நான் கெஸ் பண்ணுறேன். படம் வரும்போது பார்ப்போம். மற்றபடி சந்தோஷ் நாராயணன் மியூசிக் வந்து ரொம்ப ரூட்டடாக இருக்குது. லைக் அவர் வந்து ஆல்ரெடி கடைசி விவசாயிலேயே கொஞ்சம் அந்த ஃபோக்கெல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பார். அவரை வந்து சூஸ் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயம். விஷுவல்ஸ் நல்லா இருக்குது. அந்த நைட்டில் எப்போவுமே அந்த திருவிழா நடக்கும் போது இருக்கிற அந்த வைப் வந்து நல்லாவே வருது. ஸோ இது ஒரு நல்ல டீசர். அவரோட சிவகார்த்திகேயனோட பர்த்டே அதுவுமா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரூட்டடாக இருக்குது. அந்த வில்லேஜ், அந்த மதுரை, அந்த பெல்ட்டை, அந்த பீப்புளோட கொஞ்சம் கனெக்ட் ஆகணும். சிவகார்த்திகேயன் வந்து ரொம்ப இப்போ கிட்டத்தட்ட வளர்ந்த ஹீரோ. ஒரு ரூட்டடாக ஒரு ஃபிலிம் இருக்கணும், சவுத்தில் இருக்கிற மக்களோட நல்லா கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராடக்டாக மாற்றிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோலாம் க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு. தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ until then, bye.